إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனும் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நாம் ஜும்மா உரையிலே நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய கபூர் வாழ்க்கை, பர்சஹ் எனும் திரைமறை வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து நாம் மரணித்த பிறகு நாம் சந்திக்கவிருக்கக்கூடிய அந்த பர்சஹ் எனும் திரைமறைவு வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய இன்னும் பல செய்திகளை நாம் இந்த ஜும்மா உரையிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மரணித்த பிறகு நம்முடைய மறுமை வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகிவிடுகிறது. நாம் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் நாம் தூங்குகின்றோம், நாம் விழிக்கின்றோம். ஆனால் நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே தூக்கத்திற்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. நாம் ஏற்கனவே சென்ற உரையில் சொல்லி காட்டினோம், நல்லவர்களை நோக்கி நமக்கு நவமதில் அருஷ், புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று நீ தூங்கு என்று சொன்னால் நீ இந்த பர்சஹுடைய உலகத்தில் நிம்மதியாக இரு என்பதுதான் அதனுடைய பொருள். அது நாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே அறியாமல் தூங்குவது போன்ற தூக்கம் கிடையாது. நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமை நாளைக்கு முன்பாக நம்முடைய பர்சஹுடைய வாழ்க்கையில் நாம் நரக வேதனையை நாம் சந்திப்போம், சொர்க்கத்துடைய இன்பங்களையும் நாம் சந்திப்போம். நாம் ஆசிரியத்தில் எவ்வாறு சந்திப்போமோ அது போன்று இருக்காது. ஆனால் நாம் மரணித்த உடனேயே நமக்கு ஒன்று சொர்க்கத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகும் அல்லது நரகத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். நாம் இவ்வுலகில் வாழும் பொழுது யாரோடு பழகுகின்றோமோ, எவர்களோடு தொடர்பு கொள்கின்றோமோ, அவர்கள் மரணித்து அந்த பர்சஹ் உலகத்திற்கு வந்துவிட்டால் அவர்களும் நாமும் சொர்க்கவாதிகளாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே நாம் சந்திப்போம், உரையாடுவோம். இதையும் மார்க்கம் எடுத்து காட்டுகிறது. பொதுவாக பல்வேறு உரைகளில் நாம் சொல்வதுண்டு, மரணம் என்பது நிரந்தரமான ஒரு பிரிவு அல்ல, அது தற்காலிகமான ஒரு பிரிவு தான். நம்முடைய நம்பிக்கைப்படி யாராவது நம்முடைய சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நிரந்தரமா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இனிமே அவங்க நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அந்த உலகத்தில் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதே நேரத்தில் மரணம் என்பது இந்த உலகத்தை விட்டு பிரிதல் என்பது இது தற்காலிகமான ஒரு பிரிவு தான். நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் நாம் பழகியவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் அவர்களும் மரணித்து விட்டார் என்று சொன்னால் சொர்க்கவாதிகளாக இருக்கும் பொழுது அங்கே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். இதை நாம் பல்வேறு ஆதாரங்களில் பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியிலே 3624வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த செய்தியை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். என்று சொன்னால் ஒருவன் அழுவதும் சிரிப்பதும் உடனே நடக்காது. ஒருவன் அழுகிறான் என்று சொன்னால் அவனுடைய கவலை நீங்கி அதையெல்லாம் மறந்த பிறகுதான் அவன் சிரிப்பான். ஒருவன் சிரிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கவலை ஏற்பட்டால்தான் அவன் அழுவான். ஆனால் இங்கே இரண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கிறது. முதலாவது விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அழுகிறார்கள், இரண்டாவது விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் சிரிக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் போது சிரித்தீர்கள், இன்னொரு விஷயத்தை சொல்லும் போது அழுதீர்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாயில இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இன்ன ஜிப்ரீல கான யுஆலினி குர்ஆன் குல்ல சனதி மர்ரத்தன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தடவை தான் எனக்கு குர்ஆனை எடுத்து காட்டுவார். வ இன்னஹு ஆலனி அல்ஹாம மர்ரத்தன். ஆனால் இந்த வருடம் இரண்டு தடவை அவர் எனக்கு ஓதி காட்டி இருக்கிறார், எனக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். வலா உராஹு இல்லா ஹதர் அஜலி. என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது என்றே நான் கருதுகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, வ இன்னகி அவ்வல் அஹ்லி பைத்தி லிஹாகன் பி. என்னுடைய குடும்பத்தில் என்னை சந்திப்பதில் நீங்கள் தான் முதலாமவராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்ற தகவலை கேட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். இரண்டாவதாக அவங்க சொன்ன விஷயம் என்ன சொன்னா, அமா தர்வீன அன் தகூனி சய்யிதத்த நிசாய் அஹ்லில் ஜன்னah. நீங்க சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய நற்செய்தியை நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. இந்த செய்தியை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இன்ன அவ்வல் அஹ்லி பைத்தி லிஹாகன் பி. என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடிய நீங்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை பிரிவாக சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகிறார்கள். மரணித்த பிறகு மறுமையில் தான் சந்திப்பு என்று இருக்கும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்ம எங்க பார்ப்போம், மறுமையில் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய பிறகு எல்லோருமே பார்த்துக் கொள்வார்கள், எல்லோருமே சந்திப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திப்பை சொல்லவில்லை. பர்ஸகுடைய உலகத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் முதலாவதாக மரணிக்கக்கூடியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிப்பதை தான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய குடும்பத்தில் என்னை முதலாவது சந்திக்கக்கூடிய நீங்கள் தான். அப்ப நாம மரணித்த பிறகு இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவர்கள் சொர்க்கவாதிகளாக இருந்து நாமும் சொர்க்கவாதிகளாக இருந்தால் அங்கே பர்ஸகுடைய உலகத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் செய்கின்றான், தருகின்றான். அதே போன்று மற்றொரு செய்தியை பார்க்கிறோம், அது சஹீஹ் முஸ்லிமிலே 6470வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், உங்கள நான் மரணித்த பிறகு என்னை முதலில் சந்திப்பவர் யார் என்று சொன்னால் அஸ்ராவுக்குன்ன லிஹாகன் பி அத்துவதுக்குன்ன எதன். தன்னுடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, உங்களில் யாருடைய கைகள் நீளமாக இருக்கிறதோ அவர்கள் தான் என்னை முதலில் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள். நான் மௌத்தா போயிடுவேன், நான் மரணித்த பிறகு என்ன முதல்ல உங்களை யார் சந்திப்பாங்கன்னு சொன்னா, அதாவது மனைவிமார்கள் உங்களை யார் முதல்ல மரணித்து என்னை சந்திப்பார்கள் என்று சொன்னால் உங்களில் யாருடைய கைகள் நீளமாக இருக்கிறதோ அவங்க தான் சந்திப்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொன்ன உடனே எல்லோருமே மனைவிமார் அனைவருமே தங்களுடைய கைகள் என்ன செய்றாங்க, அளந்து பார்க்கறாங்க, யாரு கை நீளமா இருக்குன்னு பார்க்கறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய மனைவிமார்கள்
குடும்பத்தில் முதல்ல மரணித்தது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல முதலாவது மரணித்தவர் யாருக்கு சொன்னால் அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏன்னு சொன்னோம்னா கான தஅமுலு பியதிஹா வ தஸத்தகு. அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கைகளால் உழைத்து தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். கை நீளம் அப்படின்னு சொன்னோம்னா கையில் அளவுல நீளம் கிடையாது, அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் நபிகள் நாயகம் இலக்கியமா சொல்றாங்க, வாய் நீளம் நாக்கு நீளம் சொல்லுவாங்க, ரொம்ப பேசுற ஆட்களுக்கு. அது மாதிரி இவங்க அதிகமாக தர்மம் செய்வதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கியமா சொன்னாங்க. அப்ப அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களிலேயே அதிகம் தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, முதலில் மரணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். நிறைய பேர் சொன்னாங்க தந்தை மேல அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க, பிள்ளை மேல அதிகமா பாசம் வைத்திருப்பார்கள், மனைவி மீது பாசம் வைத்திருப்பார்கள், கணவன் மீது பாசம் வைத்திருப்பார்கள். அவங்க மரணித்திருக்காங்க சொன்னோம்னா நம்ம சந்திக்கவே முடியாத நிரந்தரமான பிரிவாகி விட்டது அப்படின்னு சொல்லி மிக பயங்கரமான ஒரு துக்கத்திற்கு கவலைக்கு உள்ளாகக்கூடிய நிலைமையை பார்க்கணும். இதை புரியாத மக்கள். ஆனா நம்ம மார்க்கத்தை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய வேலை ஈமானோடு சொர்க்கத்திற்குரிய பாதை அமைத்துக் கொள்வதுதான். அமைத்துக் கொண்டு ஒரு குடும்பமாக நாம் சொர்க்கத்திற்குரிய காரியங்களை செய்து ஈமானோடு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எப்படி ஒருவரை ஒருவர் பாசமாக நேசமாக இருக்கின்றோமோ அது போன்று பரிசக்கூடிய உலகத்தில் செய்யலாம், அவர்களை சந்தித்துக் கொள்ளலாம் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்துக்கு போகும்போது நமக்கு ஓதக்கூடிய துஆவை சொல்லி தந்தாங்க. கபர் ஜியாரத் என்பது தர்காவில் போய் செய்வது கிடையாது, பொது மையவாடிகளில் போய் நாம மறுமை சிந்தனைக்காக நாம செய்வதுதான், பொது மையவாடிகளுக்கு செல்வதுதான் கபர் ஜியாரத் என்பது. தர்காக்கள் என்பது மார்க்க வரம்புகள் மீறப்பட்டது. ரசூலா கபூரை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, கபூர் கட்டப்பட்டிருக்கிறது. கபூரை பூசக்கூடாதுன்னு சொன்னாங்க, பூசப்பட்டிருக்கிறது. எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்க, எழுதப்பட்டிருக்கிறது. கபூர்ல வணக்க வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, செய்யப்படுகிறது. கபருக்கு மேல கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க, கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு நாம சென்றோம் என்று சொன்னால் நமக்கு பாவச்சுமை தான் அதிகரிக்கும். நாம பொது கபூர் ஜியாரத் என்பது பொது மையவாடிகளுக்கு செல்வது, ஜியாரத்னா சந்திப்பது. நபிகள் நாயகம் சொன்னாங்க ஜூருல் குபூர், நீங்கள் கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருல் ஆখিরা, அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கபூர் ஜியாரத்துக்கு நாம செல்லும் போது, மன்னரைகளை சந்திப்பதற்காக நாம செல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அவர்களுக்காக செய்யக்கூடிய துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துஆவை நமக்கு எப்படி சொல்லி தருகிறார்கள், நம்ம கபூர் ஜியாரத்துக்கு போகும்போது அந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூமின்களுக்காக முஸ்லிம்களுக்காக நம்ம துஆ செய்யணும். எப்படி செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி மூமினீன், மூமினான கூட்டத்தாரே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி அமைதி உங்கள் மீது உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகும், அல்லாஹ் நாடினால் உங்களை நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம். நாங்க மௌத்தாயிடம் வச்சுக்கீங்க, பரிசக்கூடிய உலகத்தில் நீங்க இருக்கிறீங்க, நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்கவிருக்கிறோம். இஸ்லாம் மரணம் என்பதை நிரந்தர பிரிவாக கருதவில்லை. நாம் மரணிக்கிறோம் சொன்னோம்னா நம்ம ஈமானோடு மரணித்து விட்டால் போதும், நம்முடைய சகோதரர்களோடு நம்ம போய் என்ன செய்யறோம், ஜாயின் பண்ண போறோம். அந்த தனிமை என்பது கிடையாது. இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களை சந்திக்கவிருக்கின்றோம். நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பை வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர் ஜியாரத்தில் ஓதக்கூடிய துஆவை சொல்லி தந்தாங்க. அப்ப இந்த துஆ நமக்கு என்ன காட்டுது, நாம மரணித்த பிறகு சந்திக்கவிருக்கின்றோம் என்பதைத்தான் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 3016வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ஒரு மூமின் ரஹ்மத்துடைய மலக்குமார் என்ன செய்வாங்க, அவருடைய ரூஹை கைப்பற்றியவுடன் அவர் அந்த ரூஹ் என்ன செய்வாங்கன்னா ஒரு வெள்ளை வெளையர் என்ற பட்டு துணியை என்ன செய்ய வைப்பார்கள். அந்த உயிரை கைப்பற்றும் போது என்ன சொல்லுவாங்க, உஹ்ருஜு இலா ரௌஹில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி வெளியே. நாம உயிரை கைப்பற்றிய உடனேயே மூமின்கள் அவங்களுடைய சொர்க்க வாழ்க்கை எங்க ஸ்டார்ட் ஆயிருது, உயிரை கைப்பற்றும் போதே ஆரம்பமாகி விடுகிறது. உஹ்ருஜி இலா ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி நீ வெளியேறு அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் அந்த உயிரை எடுப்பார்கள். அப்ப அந்த உயிர் என்ன செய்யும், அப்படியே கஸ்தூரி வாசனையிலேயே மிகச் சிறந்த நறுமணம் மிக்க வாசம் எப்படி இருக்குமோ அந்த வாசத்தோடு அந்த ரூஹ் என்ன செய்யும், வெளியேறி வந்தவுடன் அதை அவர்கள் ஒரு
துணியில வைத்து என்ன செய்வார்கள், அப்படியே வானத்தை நோக்கி கொண்டு செல்வார்கள். வானத்துடைய கதவை தட்டுவார்கள். அப்ப அந்த வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்பார்கள், மாஹாதி தையிபா அல்ல ஜாத் பூமியிலிருந்து வந்திருக்கிறது, அப்படிப்பட்ட இந்த மனமிக்க பரிசுத்தமான இந்த ஆத்மா யார், இந்த உயிர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு வானத்துக்கு செல்லும் பொழுது 7 வானங்களை தாண்டி தான் வெள்ளியின் என்ற ஏட்டில தான் இந்த மூமினுடைய உயிர் பதிவு செய்யப்படும். இது ஒவ்வொரு வானத்தை தாண்டி செல்லும் போது எல்லா மலர்ச்சிமானும் கேட்பாங்க, இந்த பரிசுத்தமான மனிதன் யார், இந்த பரிசுத்தமான ரூஹ் யார் அப்படின்னு சொல்லி செய்வாங்க, கேட்பாங்க. இப்படியே அவங்க வந்த பிறகு எந்த அளவுக்கு நபியா சொல்லிட்டாங்க, ஹத்தா எல்தூன பிஹி அருவாக மூமினி, அந்த ரூஹ் வந்து மூமின்களுடைய ரூஹுகள் உயிர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்தவங்க அவங்க என்ன செய்வாங்க, அந்த மூமின்கள் எல்லாம் அங்க நாம பரிசக்கூடிய உலகத்துல வந்து உயிரோடும் உடலோடும் இன்பம் அனுபவிக்கக்கூடிய நிறைவு இருக்கு. நம்முடைய உயிர்கள் மட்டும் இன்பம் அனுபவிக்கக்கூடிய நிறைகளும் இருக்கு. நம்ம இந்த உலகத்தில் எப்படி உயிரோடு உடலோடு நம்ம இருக்கிறோமோ அது போன்றுதான் நாம் மரணித்த பிறகும் உயிரோடு உடலோடு நம்ம இருப்போம் பரிசக்கூடிய உலகத்தில். அதை நம்ம அறிய முடியாது அந்த உலகம் எப்படி என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். நாம் ஒரு ஆள் அடக்கம் பண்றோம், 6 மாதம் கழித்து அந்த இடத்தை தோண்டி பார்த்தா மக்கி போன எலும்புகள் தான் இருக்கும். நம்முடைய பார்வைகள் மக்கி போனதுதான், அவங்களுடைய உடல் மக்கி போய் விட்டது. பரிசக்கூடிய உலகத்தில் எப்படி உடலோடு உயிரோடு இருப்பான்? அல்லாஹ் இன்னதாக அலாக்குலி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீது மாற்றம் இருக்கிறது. அப்ப நம்முடைய பார்வையில் மக்கி போனதை வைத்து அவர் அழிந்து விட்டான் என்பதல்ல. பரிசக்கூடிய உலகம் என்பது கபூர் என்று சொன்னாலே திரை என்று அர்த்தம், மூடப்பட்டது என்று அர்த்தம். நாம தோன்றக்கூடிய நாம அடக்கம் பண்றதை கபூர்னு சொல்றோம். ஆனால் கபூர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா மூடுதல், மூடப்பட்ட ஒரு உலகம். நம்ம உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய நாம வந்து நம்முடைய அறிவுரை செய்ய முடியாது, அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய ரூஹ் என்ன செய்யப்படுதுன்னா மூமின்களுடைய ரூஹோடு அங்க போய் கலந்த உடனே நிறைய சொல்லி காட்டாங்க, பலவும் அஷத்து பலகமின் அவர்கள் வாய்வி நீண்ட நாள் வெளிநாடு போனவங்க வெளியூர் போனவங்க திரும்பி வரும்போது குடும்பத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. 4 வருஷம் 5 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது பாசமிக்க ஒரு மனைவி தாய் தந்தை பிள்ளைகளா இருந்தா அவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், வரக்கூடியவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், ஊரில் உள்ளவருடைய சந்தோஷம் எப்படி இருக்கும். அவர் நிறைய சொல்லி காட்டுறாங்க, வெளியூருக்கு சென்றவன் திரும்பி வரும்போது அந்த குடும்பத்தார் எப்படி சந்தோஷப்படுவார்களோ அது போன்று அந்த மூமின்களுடைய ரூஹ் அந்த உயிர் என்ன செய்கிறது, சந்தோஷப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க கேட்பாங்களாம். அங்க போனோன்னு நம்ம மௌத்தாயிட்டோம், நம்ம ரூஹெல்லாம் போய் சந்திக்கிறது பாருங்க, அது மூமின்களுடைய வானங்களை தாண்டி போயிட்டாலே அந்த மூமின்களுடைய உயிர் தான். காஃபிர்களுடைய உயிர் என்ன செய்யப்படாது, ஷிர்க் வைத்துட்டு இறந்து போனவங்களுக்கு வானத்துடைய கதவை திறக்கப்படாது. அப்ப அங்க போனவன அங்க உள்ள அந்த ரூஹ் நாம பழகிற மக்கள் அவங்க கேட்பாங்க, மாஃபாடலாம் இன்னாது என்ன ஆனாரு, அப்துல் காதர் என்ன ஆனாரு, அப்துல்லா என்ன ஆனாரு, ஆமினா என்ன ஆனாங்க, ஹாஜிரா என்ன ஆனாங்க என்ன செய்வாங்க, விசாரிப்பாங்க. அப்ப இந்த மௌத்தா போய் ஃபர்ஸ்ட் போய் அங்க போறாரு புதுசா அவர் சொல்வாராம். அப்ப மற்றவங்க சொல்லுவாங்களாம், சரி ஹத்தா எஸ்தரி அவர் இப்பதான் ஏறுவான் தாண்டி வந்திருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கப்பா, விட்ட பிறகு நம்ம என்ன செய்வோம் அவங்களை விசாரிப்போம். ஒருவர் என்ன செய்வார் சொல்லுவார், அங்க உடலோடு இருக்க மாட்டாங்க, ரூஹாத்தான் இருப்பாங்க. அப்ப இன்னொருவர் சொன்ன உடனே அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், இவர் சொல்றாரு அது மாட்ட நீங்க யாரை பத்தி விசாரிக்கிறீங்களோ அவர் எனக்கு முன்னாடியே மோதா போயிட்டாரு அப்படின்னு செய்வாரு. இவர் இந்த மரணித்தவர் வந்து அங்க சொல்லுவார், அம்மா அத்தாக்கும் உங்கள்ட்ட அவர் வள்ளியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அங்க வராவிட்டாலே கதை முடிஞ்சு போச்சுல, நாம மோமின்களாக இருந்தால் கண்டிப்பாக செய்வோம், அங்க போய் சந்திப்போம். அப்ப இவர் இந்த ரூஹை கொண்டு போகும்போது அங்க ஏற்கனவே மரணித்த அருவார்கள் இருக்கிறாங்க. அவங்க கேட்கறாங்க, இந்த ஆள் என்ன ஆனாருப்பான்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடியே மூத்தாயிட்டாரு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட போயிருக்கலாம். அவர் இந்த வள்ளியா கேட்டவுடனே அவங்க சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் உள்ள அந்த ரூஹாக உள்ள அந்த மூமின்கள் சொல்வார்கள், துஹிபபிஹி இலா உம்மிஹில் ஹாவியா, அப்படி என்றால் அவன் ஹாவியா என்ற அந்த அவருடைய தங்கமிடத்தில் அவன் கொண்டு செல்லப்பட்டு விட்டான் அப்படின்னு நரகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். அப்ப என்ன விளங்குது பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி மூலமாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன,
நாம மரணித்த பிறகு நம்முடைய உயிர்களாக நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அங்கே இருக்கிறது. பர்சகுடைய உலகத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுபோன்று அஹ்மத் என்ற கருதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னமா நஸமத்துல் மூமினி தாயும், மூமின்களுடைய உயிர்கள் ஒரு பறவை வடிவத்தில் என்ன செய்யும். எந்த ஒரு மூமின் நம்ம மௌத்தாயிட்டாலும் சரி, நாம ஈமான்தாரியா இருக்கணும் வச்சுக்கோங்க. ஈமான்தாரியாக இருந்தால் நாம கபூர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு உடலோடு எழுப்பி உட்கார வைக்கப்பட்டு கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு நிம்மதியா இருங்கன்னு சொல்லப்பட்ட பிறகு நம்முடைய ரூஹுக்கு வந்து சொர்க்கத்துடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருது, ஆரம்பமாகி விடுகிறது. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இன்னமா நஸமத்துல் மூமினின் தாய், ஒரு மூமினுடைய உயிர் என்பது பறவையை போன்று ஜன்னா, அது சொர்க்கத்துடைய மரத்தில் அது தொங்கிக் கொண்டிருக்கும். மூமினுடைய உயிர் வந்து பறவையை போன்று சொர்க்கத்துடைய மரங்கள்ல தொங்கிக் கொண்டிருக்கும். ஹத்தா யுல்கியா அல்லாஹ் தபாரக வ தஆலா இலா ஜஸதிஹி யௌமல் கியாமா யௌம யபஅஸுஹு, அல்லாஹ் மறுமை நாளில் அந்த ரூஹை அவனுடைய உடலோடு கொண்டு போய் சேர்க்கின்ற வரை அது ரூஹாக சொர்க்கத்தில் என்ன செய்யும், சொர்க்கத்துடைய மரத்தில் அது வாழும், சொர்க்கத்துடைய மரத்தில் தங்கிக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பர்ஸகுடைய உலகில் நம்முடைய ரூஹாக நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் சொர்க்கத்துடைய இன்பம். பறவையுடைய வடிவத்தில் என்ன செய்வாங்க, மூமின்கள் இருப்பார்கள். அவங்களுடைய உயிர் வந்து பறவையுடைய உடல்ல என்ன செய்யப்படும், செலுத்தப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம், அதுபோன்று முஸ்னத் அபீ யஅலா போன்ற கருத்துக்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சஹாபாக்கள் வந்து உஹது யுத்தத்துல கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கக்கூடிய உஹது யுத்தத்தில் 70க்கும் அதிகமான நபி தோழர்கள் செய்றாங்க, மரணிக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்றாங்க, உஸீப இஹ்வானுக்கும் பி உஹதி, உஹது யுத்தத்தில் உங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஜஅலல்லாஹு அர்வாஹும் ஃபி அஜ்வாஃபி தைலில் ஹுதுரின், அல்லாஹ் என்ன செய்தான், அவருடைய உயிர்களை பச்சை நிற பறவைகளின் உடல்களிலே அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இது ஷஹீதுகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மூமின்களுக்கும். எல்லா மூமின்களும் சொர்க்கவாதியாக இருந்தால் நம்முடைய உயிர் வந்து பச்சை நிற பறவைகளாக நம்ம எங்க இருப்போம், பரிசு உலகத்துல வாழ்க்கை அனுபவிப்போம். அப்ப நபிகள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அவருடைய உயிர் என்ன செய்கின்றான், பச்சை நிற பறவைகளுடைய உடலில் அல்லாஹ் செலுத்தி அந்த பறவைகள் என்ன செய்யும், அந்த மூமின் என்ன செய்வார்கள், பறவை வடிவத்திலே தரிது அனுகார ஜன்னா, சொர்க்கத்துடைய ஆறுகள் அப்படியே என்ன செய்வார்கள், ஆறுகளுக்கு செல்வார்கள். தருக்குலின் சிமாரிகா, அதனுடைய பலன்களை அவர்கள் சாப்பிடுவார்கள். அரிசியில வந்து அவர்களுக்காக கூடுதல் தொங்கவிடப்பட்டிருக்கும். நபிகள் சொல்றாங்க, தருவி இலா கனாதீலின் தஹப் முஅல்லகத்துன் ஃபீ லில்லில் அர்ஷ், அர்ஷுடைய நிழலிலே தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய தங்க கூடுகளிலே அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், தன் பறவைகள் எப்படி இரவு நேரம் ஆயிட்டா கூடுகள்ல போய் அது அடைந்து கொள்கிறதோ அது போன்று அவர்கள் செய்வார்கள், அரிசியுடைய நிழலில் தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய தங்க கூடுகளிலே போய் அவர்கள் அடைந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் சொல்றாங்க. அப்ப இந்த உஹதுல கொல்லப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கும் போது அவங்களுடைய அற்புதமான வாழ்க்கை, அவங்களுடைய அழகிய குடிபானம், அவங்களுடைய தங்குமிடம், இதையெல்லாம் பார்த்தோன்னே அந்த உஹதுல கொல்லப்பட்ட சஹாபாக்கள் தான் பேசுறாங்க, சொர்க்கத்துல உள்ள சஹாபாக்கள். மையு பல்லிகு இஹ்வானனா அண்ணா, நம்மை பற்றி நம்முடைய சகோதரர்களுக்கு எடுத்து சொல்பவர் யார்? உண்மை விளங்கியதும் பரிசுடைய உலகத்துக்கு போயிட்டாங்க வச்சுருங்க, அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னைக்கு இறந்து போனவங்களுக்குள்ள கையேந்ததுக்கு என்ன காரணம், அவங்க உலகத்தோட அறியலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி யாரும் அறிய முடியாது. உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்ட சஹாபாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, மையு பல்லிகு அண்ணா இஹ்வானனா அண்ணா அஹ்யாவும் ஃபில் ஜன்னா, நாம சொர்க்கத்துல உயிரோட இருக்கிறோம் நம்முடைய சகோதரனுக்கு சொல்வது யார்? அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியாது, இங்க இருக்கக்கூடிய நாம வந்து அங்க என்ன நடக்கணும் விளங்கிக் கொள்ளவே முடியாது, அந்த உலகத்தை பத்தி என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அவங்க பேசுறாங்க, நாங்க சொர்க்கத்துல உயிரோடு இருக்கிறோம்னு. உயிரோடு உள்ள நம்முடைய சகோதரர்கள் சொல்வது யார்? நுர்சப், நாம் இந்த சொர்க்கத்திலே உணவளிக்கப்படுகின்றோம். இது அவங்களுக்கு தெரிஞ்சா அல்லாஹ் என்குது இன்தல், அவர்கள் போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓட மாட்டார்கள். வலா யஸ்ஹது ஃபில் ஜிஹாத், அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு அவர்கள் வெறுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க பேசியறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னானா, அனவு பல்லிகுஹும் அன்கும், உங்க சார்பாக நான் செய்கிறேன், எடுத்து சொல்லி விடுகின்றேன். இன்றைக்கு படையிலடிகள் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாரும்
இறந்து போனவங்க செய்யப்பாங்க, அல்லாஹ் செய்ய வேண்டிய வணக்கங்களை தர்காக்களை போய் செய்யலாம்ன்றது ஆதாரம் காட்டுவாங்க. ஆனால் இந்த ஹதீஸோட இந்த வசனத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இறந்து போனவங்க ஒருபோதும் சரியாக்க முடியாது. பர்சகுடைய வாழ்க்கை என்பது அது தனி ஒரு உலகம், அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்கின்றான், அங்க உள்ள சஹாபாக்கள் சார்பாக அவங்களுக்கு என்ன நடக்குது என்பதை நமக்கு அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் 169 171 வரைக்கும், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் அவர்கள் மரணித்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். பல் அஹ்யாவ், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். ஃபலிஹின பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, தன்னுடைய அருளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றை கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். வயஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யல்ஹகூ பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்னால் அவர்களை சந்திக்கவில்லையே அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை நம்ம கவனமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்தவர்கள், மூமின்கள், அவங்க நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மோடு வாழ்ந்த சக மூமின்களை பரிசுத்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம், சந்திப்போம். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள், பில்லதீன யல்ஹகூ பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்னால் இன்னும் அவர்களோடு போய் சேரவில்லையே அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். எப்படி நற்செய்தி சொல்கிறார்கள்? அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வ இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஃமினீன், அல்லாஹ் மூமின்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான். அப்ப இந்த வசனங்கள் அதுபோல சூரத்துல் பக்ராவுல 154வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பர்சகுடைய வாழ்க்கை என்பது நாம் அங்க போய் தூங்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை கிடையாது. நாம உடலோடும் இன்பங்களை அனுபவிப்போம், கியாமத் நாள் வரைக்கும் ரூஹாகவும் இன்பங்களை அனுபவிப்போம். நம்மோடு வாழ்ந்த மக்களை நாம் அங்கே சந்திப்போம். அங்கே நாம் ஈமானோடு மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கத்துடைய வாழ்க்கை அந்த வினாடி என்ன செய்து விடுகிறது, ஆரம்பமாகி விடுகிறது. இன்னும் இந்த பர்சக் உலகத்தை பற்றி பல்வேறு செய்திகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அவற்றை நாம் காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்தை மையமாக கொண்டு நம்முடைய சக்திக்குட்பட்டவரை உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் மிக குறைவாக மாற்று மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் சத்திய ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகளை நாம் செய்து வருகின்றோம். தமிழகத்தில் நம்மை நாளை மறுமையில் நிரந்தரமான சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, நிரந்தரமான நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஏகத்துவ கொள்கை மட்டும்தான். இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்வதற்கு தயங்கக்கூடிய, அதை அறிந்த எவ்வளவோ மௌலவிகள் தயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த சத்தியம்தான் மறுமையில் நம்மை காப்பாற்றும், இந்த உலகத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகளை கவனித்து இந்த சத்தியத்தை சொல்லாமல் விட்டுவிடக் கூடாது என்பதை முழு மூச்சாக கொண்டு நம்முடைய ஜமாத் செயல்பட்டு வருகிறது. இந்த ஜமாத்தின் சார்பாக ஏராளமான நற்பணிகள், முதியோர் இல்லங்கள், சிறுவர் ஆதரவு இல்லங்கள், அரபி மதரசாக்கள், பெண்களுக்கான மதரசாக்கள், இஸ்லாத்தை தழுவிய மக்களுக்கான மதரசாக்கள், அதுபோன்று பல்வேறு முறைகளில் பெட் நோட்டீஸ்கள் மூலமாக, தொலைக்காட்சிகள் மூலமாக திருமுனை பிரச்சாரங்கள், அது பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் என்று பல்வேறு முறைகளில் இந்த மார்க்கத்துடைய செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை நம்முடைய ஜமாத் செய்து வருகின்றது. இந்த ஜமாத்துடைய நிர்வாக வகைக்காக முதியோர் இல்லத்துக்கு தனியாக நாம் கொடுப்போம். அது தனி ரமதான்ல கேட்டு வருவாங்க, மற்ற காலம் நம்ம செய்வோம். அதுபோன்று மற்ற நிறுவனங்களுக்கு நாம் கொடுப்பதும் தனியாக செய்வோம். ஆனால் நிர்வாகத்திற்குரிய வரவு இருந்தால்தான் எல்லா பணிகளையும் சீராக செய்ய முடியும்.
அப்ப நிர்வாக வகைக்காக பல்வேறு பிரச்சார பணிகளை நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த வார ஜும்மா வசூலை கேட்டிருக்கின்றார்கள். எனவே சத்தியத்தை சொல்லக்கூடிய இந்த பணிகளுக்கு நாம் தாராளமாக வாரி வழங்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை ஒரு சதகத்துல் ஜாரியாவாக ஆக்குவான். என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் நின்று போய் விடுகிறது, மூன்றை தவிர. இல்முன் யுன்தஃபவு பிஹி, பயனுள்ள கல்வி. இந்த பயனுள்ள மார்க்க பிரச்சாரத்தை ஒருவர் செய்கிறார் சொன்னால் அவர் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயனடையும் பொழுது அந்த மார்க்க பிரச்சாரகரை ஒரு ஊருக்கு அனுப்பி அவர் அந்த ஊரின் பிரச்சாரத்தை திரும்பி வருவதற்கு ஏற்பாட்டை செய்வது நம்முடைய தலைமைதான். இது போன்ற ஏராளமான ஒரு பணிகள் நாம் செய்யக்கூடிய, நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் அதை நமக்கு இஹ்லாஸாக நாம் வழங்கும் பொழுது நமக்கு இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அது பன்மடங்காக பெருகி தரப்படும். எனவே இந்த நற்பணிக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை 5, 10 என்று இல்லாமல் உங்களுடைய சக்திக்குட்பட்டு கணிசமான வகையிலே தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜும்மாவிலை கொண்டு வருவதற்கு நீங்கள் மறந்துவிட்டால் கூட அடுத்தடுத்த வக்து தொழுகைகள் நிர்வாகிகளை சந்தித்து உங்களுடைய தான தர்மங்களை வழங்கலாம். இது ஜக்காத்திலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய நன்கொடைகளாக நீங்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நிர்வாக வகைக்கு உரியது. எனவே சகோதரர்கள் இந்த பணிக்கு தாராளமாக உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.